யாரை படைக்கவில்லை என்று சொன்னால் இந்த உலக பூமியை படைத்திருக்க மாட்டேன் என்று சொன்ன கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் நேசம் மிகுந்த குடும்பத்தார்களின் மீதும் அருமை சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய வற்றாத கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் சூரத்துல் ஆல இம்ரானில் இம்ரானுடைய சந்ததிகள் குறித்து பேசுகிறான். அதில் ஒரே ஒரு இடத்தில் மாத்திரம் சொர்க்கம் யாருக்காக படைக்கப்பட்டது என்பது குறித்து பேசுகிறான். அவர்களுடைய தன்மை மூன்றை அல்லாஹ் அங்கு குறிப்பிடுகிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், அல்லதீன அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் ஃபிஸ்ஸர்ராஇ வல்லர்ராஇ ஃபிஸ்ஸர்ராஇ வல்லர்ராஇ அல்லதீன யூஃபிகூன ஃபிஷ்ஷர்ராஇ வல்லர்ராஇ தான் கஷ்டமாக இருக்கும் பொழுதும் சந்தோஷமாக இருக்கும் பொழுதும் ஒரே மாதிரி செலவு செய்வார்கள். வல் காதிமீனல் கைஸ் கோபத்தை மென்று விழுங்குவார்கள். வல் ஆஃபீன அனின்னாஸ் மக்களின் மீது இரக்கம் காட்டுவார்கள் என்று கூறுகிறான். இதில் வல் காதிமீனல் கைஸ் கோபத்தை மென்று விழுங்கக்கூடியவர்களுக்காக சொர்க்கம் படைக்கப்பட்டது என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனில் கூறி காட்டுகிறான் என்றால் அனைத்து விஷயங்களிலும் நாம் கோபத்தை விட்டும் தவிர்ந்திருக்க வேண்டும். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள், கோபம் சைத்தானின் புறத்தில் இருந்து வருகிறது, அவன் நெருப்பால் படைக்கப்பட்டவன், நெருப்புக்கு எதிரி தண்ணீர், நீங்கள் அதனால் உங்களுக்கு கோபம் வந்தால் ஒழு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லித் தருவார்கள். இரண்டாவதாக சொல்லுவார்கள், ஒரு நிலையிலிருந்து நம்மை மாற்றிக்கொள்வது, நிற்கக்கூடிய நிலையில் ஒருவனுக்கு கோபம் வந்தால் அவன் அமர்ந்து கொள்வது, அமர்ந்திருக்கும் நிலையில் ஒருவனுக்கு கோபம் வந்தால் அவன் படுத்துக் கொள்வது என்று ஒரு நிலையை மாற்றுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்தார்கள். ஆனால் பொதுவாக ஆதமின் மகனோடு கோபமும் சேர்ந்து படைக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோடு பல நேரங்களில் கோபப்பட்டதாக சஹாபாக்கள் கூறுகிறார்கள். ஒரு முறை இஸ்லாத்தின் மிக முக்கியமான கலீஃபாக்களில் இரண்டு கலீஃபாக்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சின்ன கருத்து வேறுபாடின் காரணமாக உமர் ரலியல்லாஹு மிக கோபத்தோடு எழுந்து செல்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோபப்படுத்தி விட்டோம் என்பதற்காக பின்னாலே செல்கிறார்கள். கடைசியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீடு வந்து விட்டது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிற்கவே கதவை அறைந்து சாத்தினார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்று இந்த விஷயத்தை சொல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏற்பட்ட கோபம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வரச் சொன்னார்கள். அனைத்து சஹாபாக்களும் கூடிவிட்டார்கள். அனைத்து சஹாபாக்களுக்கு முன்னால் அதே கோபத்தோடு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில், நான் இஸ்லாத்தை பரப்புவதற்காக தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று மக்கள் மத்தியில் நான் சொல்லும் பொழுது அனைவரும் அதை மறுத்தார்கள். அதை ஏற்றவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மட்டும்தான். அப்படி இருக்க அவருடைய கருத்தை நீங்கள் எப்படி மறுக்கலாம், அவர்கள் நிற்க நீங்கள் எப்படி கதவை அறைந்து சாத்தலாம் என்று கடுமையாக அவர் மீது கோபப்பட்டார்கள். என்றால் ஒரு நியாயமான கோபம் கொள்வதை இஸ்லாம் அனுமதிக்கிறது. இதே ஒரு முறை ஹாரூன் ரஷீத் மன்னர் அவர்கள் குத்பா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நடுப்பள்ளியில் இருந்து ஒரு மனிதர் எழுந்து, நீங்கள் சரியாக நீதி செலுத்தவில்லை என்று சொல்லிவிட்டு அமர்ந்து விடுகிறார். உடனே காவலர்கள் எல்லாம் அவரை பிடித்து விடுகிறார்கள். குத்பா முடிந்து ஹாரூன் ரஷீத் அவர்கள் வருகிறார்கள். அவருக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும். அப்பொழுது காதி குல்லாவாக இருந்த அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை வரவழைக்கப்படுகிறது. பார்த்தவுடன் நிலைமையை புரிந்து கொண்டார்கள். அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹாரூன் ரஷீத் அவர்கள் கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். எதிரில் நிற்கக்கூடியவர் அப்பாவி, ஆனால் உயிரை கொடுக்க தயாராக நிற்கிறார்.
அருண் ரஷீத் மன்னரிடத்தில் சொன்னார்கள், நான் 2 விஷயங்களை உன்னிடத்தில் சொல்கிறேன், அதற்கு பின்னாலும் இவரை கொல்ல வேண்டும் என்றால் கொன்று கொள்ளலாம். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஒரு முறை கனிமத்து பொருளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரித்து கொண்டிருக்கும் பொழுது 2 சஹாபிகளுக்கு மாத்திரம் 100 ஒட்டகங்களை கொடுத்தார்கள். அப்பொழுது ஒரு மனிதன் இருந்து, முஹம்மது யஅதில், நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னான். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்படவில்லை. வமை யஅதில் இல்லல் முஅதில், நான் நீதமாக நடந்து கொள்ளவில்லை என்றால் வேற யார் நீதமாக நடந்து கொள்வது? அதுபோன்று ஒரு முறை ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஒரு யூதனுக்கும் ஒரு இடப்பிரச்சனையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார்கள். உண்மையில் அந்த இடம் ஜுபைர் ரலியல்லாஹு கூறியது. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த யூதன் சொன்னான், உங்கள் சொந்தக்காரர் என்பதால் நீங்கள் அவருக்கு தீர்ப்பு சொல்லிவிட்டீர்கள். அப்பொழுது மக்கள் எல்லாம் அவரை பிடிக்க சென்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்து விட்டார்கள், கோபப்படாமல். இது போன்று பெரும் பெரும் தலைவர்கள் கூட ஒரு சபையில் அவமானப்படுத்தப்பட்ட பொழுது கூட கோபத்தை மென்று விழுங்கினார்கள். அல்லாஹ் எப்படிப்பட்ட கோபத்தை மென்று விழுங்கும்படி குர்ஆனில் சொல்றானோ அது போன்ற கோபங்களை மென்று விழுங்கி நாமும் சொர்க்கத்துக்குரியவர்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.